திருவண்ணாமலையை பொறுத்தல் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். வேறு வழியே இல்லை, காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதில் விஐபிகள் தரிசனத்தை முழுமையாக முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் புத்தாண்டை பொறுத்தளவில் அனைத்து திருக்கோயில்களும் 29, 30, 31ஆம் தேதி தூய்மை பணி நடைபெற இருக்கின்றது. அனைத்து திருக்கோயில்களிலும் முடிந்த அளவிற்கு மின்வொலி ஏற்படுத்த செய்திருக்கின்றோம். இல்லை, இடைத்தரகர்கள் இருப்பதை முற்றிலுமாக ஒழித்து இருக்கின்றோம். அதற்காகத்தான் திருவிழா காலங்களில் கட்டணங்களை ரத்து செய்கிறோம். கட்டணங்கள் இருந்தால்தான் இந்த இடைத்தரகர்கள் வருவார்கள் என்பதாக நானும் எங்கள் துறை செயலாளர், ஆணையாளர், கூடுதல் ஒரு சேர முதலமைச்சரை எடுத்து சொல்லி திருவிழா காலங்களில் வருமானத்தை பற்றி எதிர்பார்க்காமல் முழுவதுமாக ரத்து செய்திருக்கின்றோம். திருவண்ணாமலையை பொறுத்தல் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். வேறு வழியே இல்லை, காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதில் விஐபிகள் தரிசனத்தை முழுமையாக முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் பிரேக் தரிசனத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். முதல் கட்டமாக நம்முடைய திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் அதில் இடம்பெற இருக்கின்றது. அவை வந்துவிட்டாலே அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கின்ற இந்த தவறுகளும் முற்றிலுமாக களையப்படும். நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி. மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்றவுடன் சொன்னார், இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நான் செய்கின்ற நற்பணிகளால், வாக்களிக்காத மக்கள் வருத்தப்படுவார்கள், இப்படி நற்பணிகள் செய்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்காமல் விட்டு விட்டோமே என்று. ஆகவே போற்றுவார் போற்றல், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றல், அவருக்கென்று விட்டு எங்களுடைய பணி அர்ச்சகர்களையும் ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு செல்வோம். அதற்கு அரசினுடைய நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தருவார்கள். பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக அர்ச்சகர்கள் மற்றும் ஒரு மிகுந்த வரவேற்பு இருப்பதால் இன்னொரு பேட்சை அந்த ஆன்மீக பயணத்திற்கு காசி ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான திட்டமிடல் நிச்சயம் இருக்கும். கேட்கல. புத்தாண்டை பொறுத்தளவில் அனைத்து திருக்கோயில்களும் 29, 30, 31ஆம் தேதி தூய்மை பணி நடைபெற இருக்கின்றது. அனைத்து திருக்கோயில்களிலும் முடிந்த அளவிற்கு மின்வொலி ஏற்படுத்த செய்திருக்கின்றோம். குறிப்பிட்ட திருக்கோயில்களில் அன்றைக்கு நாள் முழுவதும் இலவச பிரசாதங்களை அளிக்க இருக்கின்றோம். வருகின்ற பக்தர்கள் அதிக நேரம் கியூ வரிசையில் இல்லாமல் விரைவு தரிசனம் செய்வதற்கு எந்தெந்த திருக்கோயில் அதிகமான கூட்டங்கள் வருமோ அந்த திருக்கோயில்களுக்கு போதிய அளவிற்கு கூட்டங்கள் இல்லாத, பணி சுமை குறைவாக இருக்கின்ற திருக்கோயிலில் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் போன்றவற்றை அங்கே சிறப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். நேற்றைக்கு முன்தினம் கூட எங்களுடைய ஆணையாளர் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு ஆய்வு சென்றிருந்தால், நானும் 2 நாட்களுக்கு முன்பு பாசுரம் படிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு சென்றிருந்தோம். அந்த திருக்கோயிலே போதிய அளவு கடந்த ஆண்டை விட 10 மடங்கு கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு பணி, அதேபோல் திருக்கோயில் ஊழியர்களுடைய பாதுகாப்பு பணி, போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்குண்டான போக்குவரத்து பணியாளர்கள், அதேபோல் உணவு, நாள் முழுவதும் பிரசாதம், மருத்துவ வசதி, அதேபோல் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வாகனங்கள் போன்ற கியூ வரிசை அதிகப்படுத்துவது, கியூ வரிசையில் நிற்பவர்களுக்கு வெயிலின் தாக்கம் இல்லாத அளவிற்கு கூரைகள் அமைப்பது என்று அனைத்தையும் திட்டமிட்டிருக்கின்றோம். கூடுதலாக இணை ஆணையாளர்கள் 2 கூடுதல் துணை ஆணையாளர்கள் 4 உதவி ஆணையாளர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களும் கூடுதல் பணியிலே பார்த்தசாரதி கோயிலில் நியமிக்க இருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய திருச்சியிலும் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கின்ற கூடுதல் ஆணையாளர்களை சிறப்பு பணிக்கு அமர்த்த இருக்கின்றோம். நானும் துறையினுடைய ஆணையாளரும் ஸ்ரீரங்கத்திற்கு செல்கிறோம். எங்களுடைய துறையினுடைய செயலாளர் பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அப்படி ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரிந்து அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்போடு செய்ய திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம்.